வணக்கம். என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் இயங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி சட்டமன்றத்தில் நுழைந்தவுடன் முதல் குரலாக தமிழ் ஈழ மக்களுக்காக முழங்கியிருக்கிறார். தனித்தமிழ் ஈழத்தை பற்றி பேசியிருக்கிறார். மேதகு பிரபாகரன் அவர்களின் புகழ் பாடியிருக்கிறார். அவரை நினைக்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர்களுக்கான குரல் ஒலிக்க வேண்டும். அதை துவக்கி வைத்த என்னுடைய பெருமைமிகு அன்பு தம்பி வன்னியரசவை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தொப்புள் கொடி உருவான ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் அல்லல்பட்டு வருகின்றனர். கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக தனித்தமிழீழ கோரிக்கையை காந்தி வழியில் ஈழத்தந்தை செல்வா போராட்டத்தை நடத்தினார்கள், அறப்போராட்டத்தை. அதன் தொடர்ச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழீழ கோரிக்கைக்காக ஆயுத வழி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழர் விடுதலைக்கு தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத்தமிழர் வழியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழின படுகொலை நடைபெற்ற மே 18 சர்வதேச இனப்படுகொலை தினம் உலக தமிழர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மே 18 அன்று தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த எமது மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசே இந்த துயரத்தில் பங்கெடுத்து அந்த நினைவை கூறப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த ஈழத்தமிழ் அகதிகளுக்கு கடந்த ஆட்சியின் போது நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்பட்டன. திமுக அரசின் சார்பாக கட்டப்பட்ட அந்த வீடுகளும் எண்ணற்ற சலுகைகளும் இன்றும் தொடர வேண்டும். அவர்கள் இந்திய குடியுரிமை வேண்டும் என்பதையே முதன்மையாக கோருகின்றனர். ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள ஏதிலிகளின் முகாம்களில் தங்கியிருக்கும் ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை பெற்று தருவதற்கு நமது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறப்போகும் நமது முதலமைச்சர் அவர்கள் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டை பிற துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக மாற்ற வேண்டும். கடந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு முன்வைத்த காலை சிற்றுண்டி திட்டம், மகளிருக்கான உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதேபோல நம்முடைய அரசு சிங்கப்பெண் படை, போதைப் பொருள் தடுப்பு படை, மதுக்கடைகள் மூடல், அதாவது பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடல், இந்த 3 முக்கியமான முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். 2 யூனிட் மின்சாரம் 5 ஆண்டுகளும் தொடர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அரசமைப்பு சட்ட அவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் தனது முதல் உரையை இந்த வரிகளோடு முடித்திருப்பார். இந்த அவையை தமக்கு அளிக்கப்பட்டுள்ள இறையாண்மை மிக்க அதிகாரத்தை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தும் என்பதை நாம் நமது நடத்தையின் மூலம் நிரூபிப்போம். அதன் மூலமாக நாட்டின் அனைத்து தரப்பினரையும் நம்மோடு அழைத்து செல்ல முடியும். ஒற்றுமை எட்டுவதற்கு இதை தவிர வேற வழி இல்லை. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, ஈழம் வெல்க, தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஆமு ஷாஜகான் அவர்கள்.